தமிழ்நாடு சிஎம் ஜோசப் விஜய் அவர்களும் இந்திய பிரதமர் மோடி அவர்களும் நேற்று சந்திச்சுக்கிட்டாங்க. சந்திப்புல என்ன நிகழ்ந்தது, என்ன பேசிக்கிட்டாங்க, எவ்வளவு நேரம் சந்திப்பு போனது, அதான் இந்த வீடியோல பார்க்க போறோம். கிட்டத்தட்ட 12 வருஷத்துக்கு அப்புறம் தமிழ்நாடு சிஎம் விஜய் அவர்களும் பிரதமர் மோடி அவர்களும் நேற்று சந்திக்கிறாங்க. இதுக்கு முன்னாடி அவங்க சந்திக்கும் போது இவரும் சிஎம் இல்ல, அவரும் பிஎம் இல்ல. ஆக்சுவலா நேற்று காலைல 10 மணிக்கு சென்னையில இருந்து தனி விமானம் மூலியமா டெல்லிக்கு போறாரு சிஎம் விஜய் அவர்கள். அங்க என்ன அஜெண்டாவா இருந்தது அப்படின்னா, பிஎம் மோடி அவர்கள், உள்துறை அமைச்சர் அமித்ஷா அவர்கள், நிதியமைச்சர் நிர்மலா சீதாராமன் அவர்கள், குடியரசுத் தலைவர் திரௌபதி முர்மு அவர்கள், துணை குடியரசுத் தலைவர் சிபி ராதாகிருஷ்ணன் அவர்கள், இவங்களெல்லாம் சந்திக்கிறதா தான் ஒரு பிளானா இருந்தது. அதுக்கப்புறமா காங்கிரஸ் கட்சி நிர்வாகிகளையும் சந்திக்கிறது தான் திட்டமா இருந்தது. அந்த அடிப்படையில நேற்று மோடி அவர்களையும் நிதியமைச்சர் நிர்மலா சீதாராமன் அவர்களையும் விஜய் சந்தித்தார். நேற்றே உள்துறை அமைச்சர் அமித்ஷா அவர்களையும் சந்திக்கிறதாக இருந்தது. ஆனால் சில காரணங்களால் அமித்ஷா அவர்கள் குஜராத் செல்ல வேண்டிய விஷயம் இருந்ததாகவும், வேறு அரசு பணிகளின் காரணமாகவும் நேரம் ஒதுக்க முடியாத சூழலா இருந்தது அப்படின்றதுனாலையும், பிளஸ் அமித்ஷா விஜயை சந்திக்க மறுப்பு தெரிவித்தார் அப்படின்னு நேற்று ஒரு விஷயங்களும் உலா வந்துட்டு இருந்துச்சு. அதுக்கு உள்துறை அமைச்சகத்தின் சார்பாகவே இல்ல, நேர பற்றாக்குறையினாலதான் இந்த சந்திப்பு தள்ளி போயிருக்கு, ரத்து ஆகல அப்படிங்கிற விளக்கத்தையும் கொடுத்திருக்காங்க. ஓகே, முக்கியமா விஜய் அவர்களும் மோடி அவர்களும் என்ன பேசிக்கிட்டாங்க, அதாவது தமிழ்நாடு ரெப்ரசென்ட் பண்ணி சிஎம் விஜய் அவர்கள் மோடி அவர்களை சந்திக்க போயிருக்கார். அதாவது பிரதமர் மோடி அவர்களை சந்திக்க போயிருக்கார். அதுல தமிழ்நாட்டோட வளர்ச்சிக்கும் முன்னேற்றத்திற்கும் தேவையான சில கோரிக்கைகளை பிரதமர் அவர்கள்ட்ட முன் வச்சுட்டு வந்திருக்காரு. அந்த அடிப்படையில முதல்ல கோரிக்கைகளை முன்வைக்கிறதுக்கு முன்னாடி நெதர்லாந்துல இருந்து ஆனைமங்கலம் செப்பேடை மீட்டு இந்தியா கொண்டு வந்ததுக்காக பிரதமர் மோடி அவர்களுக்கு விஜய் நன்றி சொன்னார். அது என்ன ஆனைமங்கலம் செப்பேடு அப்படின்னா, ராஜராஜ சோழர்கள் காலத்து செப்பேடு பல வருஷங்களுக்கு முன்னாடி பயணப்பட்டு நெதர்லாந்து மியூசியத்துல பாதுகாக்கப்பட்டு வந்தது. அதை உங்கள் அன்பன் ஹேமந்த் அப்படிங்கிறவர் தொடர்ச்சியா இதுக்கு பதிவுகள் போட்டுக்கிட்டும் இருந்தாரு. இந்த மாதிரியான செப்பேடு இங்க பாதுகாக்கப்படுது அப்படிங்கிற தகவலை பெரும்பான்மையான அளவுக்கு மக்கள்கிட்ட கொண்டு வந்து சேர்த்தாரு. அதன் அடிப்படையில திமுகவை சேர்ந்த நாடாளுமன்ற உறுப்பினர்கள் நாடாளுமன்றத்திலே இதை குறித்தும் பேசி இதை மீட்டு கொண்டு சொல்லி கோரிக்கை வச்சிருக்காங்க. அண்ணாமலை அவர்களும் அவர்களோட தேர்தல் பிரச்சாரத்துல இதை குறிப்பிட்டு பேசியிருக்காரு. இந்த மாதிரி பல தலைவர்கள் இதை குறிப்பிட்டும் இதை இந்தியா மீட்டு கொண்டு வரணும்னு பல வருஷங்களா கோரிக்கை முன்வைக்கப்பட்டுகிட்டே இருந்தது. அந்த வகையில இந்த மாதத்துல அரசுமுறை பயணமா மோடி அவர்கள் சென்றிருந்த போது நெதர்லாந்துல இருந்து அந்த ஆனைமங்கலம் செப்பேடை மீட்டு திரும்ப இந்தியாவுக்கே கொண்டு வந்திருக்காரு. அது தமிழ்நாட்டின் பெருமை. அதுக்காக தான் தமிழ்நாட்டின் சார்பில் ஜோசப் விஜய் அவர்கள் பிரதமர் மோடி அவர்களுக்கு நன்றி தெரிவிச்சிருக்காரு. அடுத்த கட்டமாக தமிழ்தாய் வாழ்த்து பாடலை அரசு நிகழ்ச்சிகள்ல முதல்ல பாடணும் அப்படிங்கிற கோரிக்கையையும் பிரதமர் மோடி அவர்கள்கிட்ட வச்சிருக்காரு. ஏன் அப்படின்னா, சமீபத்துல இப்போ ஆளுநர் மாளிகையில முதல்வர் அவர்கள் பொறுப்பேற்றிருக்கும் போதும், அதாவது பதவியேற்றிருக்கும் போதும் முதல்ல தமிழ்தாய் வாழ்த்து பாடல் பாடப்பெறாம வந்தே மாதரம் முதல்ல பாடப்பட்டு, அதுக்கப்புறம் தமிழ்தாய் வாழ்த்து, இறுதியாக ஜனகணமன என்ற நாட்டுப்பண்ணும் பாடப்பட்டது. இதுக்கு எதிர்கட்சிகள் சார்பில் இருந்தும் தமிழ் ஆர்வலர்கள் சார்பில் இருந்தும் பல வகையில எதிர்ப்புகளும் விமர்சனங்களும் எழுந்தது. அது இல்லை, இது ஆளுநர் மாளிகையில நடத்தப்படுற நிகழ்ச்சியினால அவங்க அஜெண்டா இப்படிதான் இருந்தது, இனிவரும் காலங்கள்ல இது மாதிரி நடக்காம நாங்க பாத்துக்கிறோம் அப்படின்னு சொல்லியிருந்தாலும் கூட, அடுத்தபடியாக அமைச்சரவை விரிவாக்கம் நடக்கும் போதும் இந்த விஷயம் தான் நடந்தது. திரும்பவும் அதே மாதிரி தமிழ்தாய் வாழ்த்து பாடல் முதல்ல பாடப்படாம இருந்தது. இது தொடர்ந்து சர்ச்சையாகிட்டே இருந்தது. இதுக்கு முன்னாடி இந்த மாதிரியான வழக்கங்கள் பெரிதளவுல இல்லை, எப்பயாவது அங்கொன்றும் இங்கொன்றுமா நிகழும். இது ஏன் இப்ப நடக்குது அப்படின்னா, கடந்த ஜனவரி மாதம் உள்துறை அமைச்சகத்தின் மூலியமா இப்படி ஒரு ஃபார்மேட் தான் நீங்க ஃபாலோ பண்ணணும். முதல்ல வந்தே மாதரம், அடுத்து அந்தந்த மாநில அரசுகளோட பாடல், அதுக்கப்புறம் இறுதியாக நாட்டுப்பண் பாடணும் அப்படிங்கிறத ஒரு ரூல்ஸாவே போட்டு ஒரு அறிவிப்பு வெளியிட்டாங்க. இதனாலதான் இந்த சிக்கல் தொடருது. ஆனாலும் விஜய் அவர்கள் இந்த மாதிரியான சிக்கல் தொடரக்கூடாது, இது தமிழர்களோட உரிமை சார்ந்த விஷயம், அதனால இனிமே நடக்கக்கூடிய எந்த அரசு நிகழ்ச்சிகளாக இருந்தாலும் முதல்ல நாட்டுப்பண் தான் பாடணும். அந்த வகையில அந்த ரூல்ஸ் திருத்தி, அதாவது தமிழ்தாய் வாழ்த்து பாடலை முதல்ல பாடுறதுக்கான வழிவகைகள் செய்து அதுல திருத்தம் மேற்கொண்டு உள்துறை அமைச்சகத்தின் மூலமா வெளியிடுமாறு அதுக்கு ஒரு ரெக்வஸ்டும் வச்சிருக்காரு. அடுத்ததான் நடுத்தர போர் விமான மேம்பாட்டு மையம் AMCA மற்றும் வான்வழி அமைப்பு மையம், இந்த ரெண்டையும் தமிழ்நாட்டில் நிறுவனத்துக்கான முயற்சிகளை மேற்கொள்ளுமாறும் ஒரு ரெக்வஸ்ட் கொடுத்திருக்காரு. ஏன் அதை ரெக்வஸ்ட் கொடுக்குறாரு அப்படின்னா, DRDO மூலியமா இந்த விஷயங்கள் தமிழ்நாட்டில் அமைப்பதற்கான எல்லா முயற்சிகளும் இதுக்கு முன்னாடி இருந்த ஆட்சியில மேற்கொள்ளப்பட்டு வந்துட்டு இருந்தது. அது கிட்டத்தட்ட தமிழ்நாட்டில் தான் அமைஞ்சிருக்கணும். ஆனா அந்த விஷயம் ஏதோ ஒரு சில காரணங்களால ஒசூர்ல அமைய வேண்டிய அந்த வான்வழி திட்டம் ஆந்திர மாநிலம் புட்டபர்த்திக்கு போயிருச்சு. இது ஒரு பெரிய டிராபேக்கா பார்க்கப்பட்டது. அதாவது விஜய் அவர்கள் பொறுப்பேற்று சில நாட்கள்லயே இந்த திட்டமும் நடந்தது. அதனால ஏற்கனவே டிஸ்கஸ் பண்ணிட்டு இருந்தபடி தமிழ்நாட்டிலையும் அப்படி ஒரு வான்வழி சம்பந்தப்பட்ட மையங்களை இங்க தமிழ்நாட்டு ஒசூர்லையும் அமைக்கணும் அப்படின்னு சொல்லி ஒரு ரெக்வஸ்ட் கொடுத்திருக்காரு. ஏன் அப்படின்னா, அந்த திட்டம் 15,000 கோடிகள்ல அமையறதா இருந்தது. அப்படி அமையும் போது பல பேருக்கு வேலை வாய்ப்புகள் உருவாகும். அதனால அந்த பணியையும் மீண்டும் தமிழ்நாட்டுக்கு கொண்டு வரதுக்கான ஒரு ரெக்வஸ்ட் வச்சிருக்காரு. அடுத்ததான் மேகதாது அணை கர்நாடக அரசு இப்ப கட்டுறதுக்கான பூமி பூஜை போடுறதா ஒரு அறிவிப்பு கொடுத்திருக்காங்க. அதாவது அந்த மாநிலத்தோட துணை முதலமைச்சராக இருக்கக்கூடிய TK சிவகுமார் அவர்கள் இது குறித்து ஒரு அறிவிப்பு கொடுத்திருக்காரு. அந்த விஷயத்தினாலேயே கடந்த ஒரு வார காலமாகவே இந்த மேகதாது அணை குறித்த சர்ச்சைகள் விவாதங்கள் கிளம்பிக்கிட்டே இருக்கு. இப்படி ஒரு சூழல் போயிட்டு இருக்கும்போது கிட்டத்தட்ட இன்றோ இல்ல நாளையோ அந்த TK சிவகுமார் அப்படிங்கிறவர்
திரும்ப அந்த துணை முதல்வர் பதவியில இருந்து முதல்வராகவே ஆக போறாரு அப்படிங்கிற ஒரு சூழலும் இப்ப ஏற்பட்டிருக்கு. ஏன்னா ஆரம்பத்திலேயே 2.5 வருடங்கள் இப்ப இருக்கக்கூடிய சித்தராமையா சிஎம் அவர்களும் மீதி 2.5 ஆண்டுகள் டி கே சிவகுமார் அவர்கள் வந்து சிஎம்மா இருக்கணும் அப்படிங்கிறதாகவே ஒரு உடன்படிக்கை ஏற்பட்டுச்சு. அதன் அடிப்படையில சித்தராமையா அவர்களோட பதவி அந்த 2.5 ஆண்டுகள் அப்படிங்கிறதும் கடந்து இப்ப போய்கிட்டு இருக்கு. அதனால பேசி வச்சபடி மீதி 2.5 ஆண்டுகள் டி கே சிவகுமார் அவர்கள் தான் அந்த பொறுப்புல உட்காரணும் அப்படிங்கிற டாக்ஸ் ரொம்ப ரொம்ப அதிகமாகி இப்ப காங்கிரஸ் சார்பில் டி கே சிவகுமார் அவர்களை முதல்வராக்கிறதுக்கான வேலைப்பாடுகளும் நடந்துட்டு இருக்கிறதா ஒரு செய்தி வருது. ஏன் அந்த மேகதாது அணை கட்டக்கூடாது அப்படின்னு தமிழ்நாட்டில இருந்து எதிர்ப்புகள் போகுது அப்படின்னா, அந்த அணை கட்டப்பட்டுருச்சுன்னா இங்க இருக்கக்கூடிய தமிழ்நாட்டு விவசாயிகள் அதிகமான பாதிப்புக்கு உள்ளாவாங்க அப்படிங்கிறது தான் ஒரே காரணம். நமக்கும் கர்நாடக மாநிலத்துக்கும் ரொம்ப வருஷங்களாவே இந்த தண்ணி பிரச்சனைங்கிறது போய்கிட்டே இருக்கு. இதை தீர்வு காண்றதுக்கு என்ன செய்யறது அப்படின்ற வகையில காவிரி நடுவர் மன்றம் அப்படிங்கிற ஒன்னையும் அமைச்சாங்க. அது போக உச்சநீதிமன்றத்திலும் இந்த கேஸ் நடந்துட்டே இருந்துச்சு. இந்த காவிரி நடுவர் மன்றம் உச்சநீதிமன்றம் ரெண்டுமே சேர்ந்து தண்ணீர் பங்கீட்டிருக்குன்னு சொல்லியும் இந்த மாதிரி இந்த தண்ணி பிரச்சனை வராம இருக்கிறதுக்கும் சில தீர்ப்புகள் கொடுத்தாங்க. அதன் அடிப்படையில இந்த மேகதாது அணை கட்டுறது அப்படிங்கிறது இந்த 2 பேர் கொடுத்த தீர்ப்புக்கும் முற்றிலும் முரணானது அப்படிங்கிற ஒரு விஷயமும் இருக்கு. அதனால ஜல்சக்தி அமைச்சகத்துக்கிட்டையும் நீர் மேலாண்மை ஆணையத்துக்கிட்டையும் சொல்லி இந்த மேகதாது அணை கட்டுறதை தடுக்கிறதுக்கான வலியுறுத்தல்கள் செய்யுங்க அப்படின்றதையும் மோடி கிட்ட ஒரு ரெக்வஸ்டா வச்சிருக்காரு. இதுக்கு அடுத்த கட்டமா பார்த்தோம்னா முக்கியமா தமிழ்நாட்டு மீனவர்கள் இலங்கை கடற்படையினரால அடிக்கடி கைது செய்யப்படுறதும் கைது செய்து துன்புறுத்துவதும் அதிகமா நடந்துகிட்டே இருக்கு. இது இனிமே தொடரக்கூடாது. அதுலயும் குறிப்பா இந்த 2026 இருந்து ரொம்ப அதிகமா இது நடக்குது அப்படிங்கிற ஒரு விஷயத்தையும் மோடி அவர்கள்கிட்ட பதிவு பண்ணிட்டு இந்த வருஷம் தொடங்கி வரைக்கும் 6 மாசம் தான் ஆகுது. ஆனா அதுக்குள்ளேயே 58 மீனவர்களையும் 266 படகுகளையும் இலங்கை கடற்படையினர் இது வரைக்கும் கைது செய்து சிறைப்பிடித்து வச்சிருக்காங்க. இந்த படகுகளையும் மீனவர்களையும் விடுதலை செய்யறதுக்கு இலங்கை அரசை வலியுறுத்துங்க அப்படிங்கிற ஒரு விஷயத்தையும் விஜய் அவர்கள் பிரதமர் மோடி அவர்கள்கிட்ட முறையிட்டு வந்திருக்காரு. ஸோ இந்த முக்கியமான 5 பாயிண்ட் பத்தி தான் விஜய் அவர்கள் டிஸ்கஸ் பண்ணிட்டு வந்திருக்காரு. இதுக்கு அடுத்ததா வியாழக்கிழமையான இன்று வந்து குடியரசுத் தலைவர் திரௌபதி முர்மு அவர்களையும் துணை குடியரசுத் தலைவர் திரு ராதாகிருஷ்ணன் அவர்களையும் இன்னைக்கு முதல்வர் விஜய் அவர்கள் சந்திக்க இருக்கிறதா ஒரு தகவல் இருக்கு. இந்த சந்திப்புல என்ன நிகழப்போகுது அந்த மாதிரியான விஷயங்கள் குறித்தும் அடுத்த வீடியோல பார்ப்போம். அது போக இன்னைக்கு நம்ம டிஸ்கஸ் பண்ண விஷயத்துல இந்த டாபிக்கை பத்தி எனக்கு கொஞ்சம் கிளியர் எக்ஸ்பிளனேஷன் சொல்லுங்க, இல்ல இந்த விஷயத்துல எனக்கு டவுட் இருக்கு அப்படின்னாலும் உங்களுக்கு என்ன டவுட் இருக்கு அப்படிங்கறத கமெண்ட் செக்ஷன்ல சொல்லுங்க. அதை பத்தின டீட்டெயில்டான இன்ஃபர்மேஷனை உங்களுக்கு அடுத்தடுத்த வீடியோவில் நான் கண்டிப்பா வந்து சொல்றேன். இந்த வீடியோல என்ன பிடிச்சிருக்கு அப்படிங்கிறதையும் கமெண்ட்ல சொல்லுங்க. ஒரு லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, அப்படியே உங்க ஃப்ரெண்ட்ஸ்க்கும் ஷேர் பண்ணுங்க. அடுத்த வீடியோல பார்ப்போம். தேங்க்யூ.